நண்பர்களே, இப்போ வந்துக்கிற இடம் வந்து குளத்தூரில் கற்பகம் கற்பகம் அக்வேரியம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரில் கேஎஸ் மஹால். அதாவது நீங்கள் இப்படி வரலாம், இந்த சைடு வரலாம். இந்த கேஎஸ் மஹாலுக்கு அப்படி ஆப்போசிட் தான் நம்ம இருக்கிற நம்ம கற்பகம் அக்வேரியம். இப்போ உள்ளே போய் நம்ம ஓனர்கிட்ட பேசி நம்ம என்ன ரேட்டு என்னென்ன வச்சிருக்கான்னு போய் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் தேவராஜன். கடை பேர் வந்து கற்பகம் வண்ண மீனகம், கற்பகம் அக்வாரியம் சொல்லுவோம். குளத்தூரில் வந்து நம்பர் 3 சவுத் மாடா ஸ்ட்ரீட், ஆப்போசிட் ஆஃப் கேஎஸ் மஹால். சக்கரம் எதிர்க்கு இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. இம்பர்ட் டேங்க், லோக்கல் டேங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 45 வருஷமாக அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ரீசனாக 5 மந்த்ஸாக வந்து ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைல் ப்ரைஸ். இது வந்து ரெகுலர் கேஜ், பர்ஸ் கேஜ். ஸ்டார்டிங் வந்து 300 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க், எல்லாம் இம்போர்ட்டட் தான். அதுமாதிரி யூ டேங்க்னு இருக்குது. இந்த டேங்க் வந்து யூ டேங்க், பெண்டாக இருக்கும். இது இம்போர்ட், இதெல்லாம் இம்போர்ட் 23 சைஸ். இது நீமோ கம்பெனி, 1050 வருது. அதாவது எல்லாம் 2-3 வீடு இருக்கும்போது விலை அதிகம் சொல்லி கம்மி பண்ணுற மாதிரி வருது. ஆனால் இப்போது எல்லா கஸ்டமரும் எனக்கு ஒரே கஸ்டமர் தான். அதனால வந்து இவங்களுக்கு ஒரு ரேட், அவங்களுக்கு ரேட் கொடுத்தாக்கா வர கஸ்டமர் எங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறதுனால நான் இப்போ வந்து ரேட்டு யூடியூப்பில் பார்க்குற என்ன ரேட்டோ அதே ரேட் தான் இப்போ எல்லாருமே தரேன். அதனால வந்து ரேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா லோவஸ்ட் ப்ரைஸ், அதனால அதோட எல்லாம் கம்மி பண்ண முடியாது. இது அதே கூகுள் கம்பெனி. இதுவும் 1050 தான். 1050 ஸ்டார்டிங். இந்த சைஸ் 1200 இருக்குது. இது 1400 வரும். நீமோ கம்பெனி அடினாக்கா கரெக்டாக ஒரு அடி வரும். அது ஒரு அடி. இது எல்லாமே சென்டிமீட்டர் கணக்கு தான் வரும். ஃபுல் செட்டு இருக்குது. லைட்டு, மோட்ரு, டாப் ஃபில்டர் எல்லாம் சேர்த்து இது இந்த ரேட்டு வரும். இது வந்து சீபெட் கம்பெனி. இது 440 சென்டிமீட்டர் ஒன்று கரெக்டாக 50 இன்ச்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் செட் வந்து இது 1785 வரும். இதே வந்து நீமோன்ற ஒரு கம்பெனி வருது. நீமோ கம்பெனினா 1700 தான். அது வேலை இந்த கம்பெனி ரேட் இருக்குது. சீபெட்டு புது கம்பெனி தானே, நல்லா இருக்கும் டேங்க், நல்லா இருக்கும் டேங்க். அதே மாதிரி இதுவும் சீபெட்டு தான். 520 சைஸு, 52 சென்டிமீட்டர், 19 இன்ச் இருக்கும் நீட்டு. இதோட ரேட் வந்து 2800 வருது. 800. இதே வந்து உங்களுக்கு நீமோவில் வந்து 2650 வரும். நீமோ இதே சைஸ் டேங்க்கு நீமோ கம்பெனி 6500. இது நீமோ 620 டேங்க்கு, 2 அடின்னு சொல்லுவாங்க, 3100 வருது. இது லைனி 3150. இதே சீபெட்டில் வரும் 3200 வரும். கம்பெனிக்கு வந்து ஒரே டிஃபரன்ஸ் வரும். அந்த குவாலிட்டி இருக்குது. சைஸும் கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமாக வரும். இதுலேயே 600M அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாலிக். இது அலுமினியம் பாடி. டேங்க்கு கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ரேட்டு 6750 வருது. டேங்க் மட்டும் ஸ்டாண்டு வந்து இதுக்கு 2600 வருது. இது வந்து 2400 ஸ்டாண்டு. இதுவும் 2400 ஸ்டாண்டு. 2 அடியில் 2400. இது ரெண்டுக்கு 1.25. இது அதனால் 2600. இதோட ஸ்டாண்ட் வந்து 2100 வரும். 52க்கு 2100 வரும். இதுவும் 2100. இது ஸ்டாண்டு 1600. இந்த ஸ்டாண்டு 1450. கொஞ்சம் அதில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சைஸ். டேங்க் மட்டும் 3-in-1 ஃபைட்டர் டேங்க். ஃபைட்டர் வருது. சிங்கிளும் இருக்குது, ஃபுட்டும் இருக்குது. எல்லா கம்பெனி ஃபுட்டும் ஒசாக்கி இருக்குது, டெய்யோ இருக்குது, ஆப்பியம் இருக்குது, ஒசாக்கா இருக்குது, எல்லா ஃபுட்டும் இருக்குது. ராயல் பீட்டா. மோட்டர் வந்து வீனஸ் கம்பெனி இருக்குது. ரெண்டாவது லைனி இருக்குது. உங்களுக்கு சீபெட் இருக்குது. எல்லா கம்பெனி மோட்டர் இருக்குது. எல்லா மோட்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரேட்டு ஒரே ரேஞ்சு தான் இருக்கும். பேஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ் வரும். இது 140 வரும். இது இல்லை 4 வாட்ஸ் வந்து 160. இதுலேயே வந்து 3 வாட்ஸ் வருது, 140 வரும். அப்புறம் 12 வாட்ஸ் 180, 15 வாட்ஸ் 200. இது டாப் அட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஒன்று டேங்க் உள்ள ஃபில்டர் ஆகுது. இது டாப்புக்கு மேலே தொட்டிக்கு மேலே வைக்கணும். தொட்டிக்கு மேலே வச்சாக்கா இது ப்ரைஸ் 350 ஸ்டார்ட் ஆகுது. இது ஏர் மோட்டர் 100 rupees ஸ்டார்ட் ஆகுது. வெறும் ஏரியேஷன் பார்ட்ஸு 100 ரூபா. இது 130. அது சவுண்டு கொஞ்சம் சவுண்டு வரும், இது சவுண்டு வராது, நல்லாயிருக்கும்.
அதாவது குளிர்காலம் வந்தாக்கா தொட்டிக்கு வந்து ஹீட்டர் இருக்கு. ஆமாம், ஹீட்டர் தான் தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்கு இல்லை, தண்ணி கூலில் தான் வச்சுருக்கணும். சில பேர் வந்து தண்ணி வார்ம் ஆகணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் இல்லை. 28 டிகிரி மேக்ஸிமம், 22 to 28 டிகிரி தான் மெயின்டைன் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணாக்கா இது வந்து பைபிள் ஸ்ட்ரிப்பில் வர்றது இதுதான் ஸ்டார்டிங். இது சும்மா ஒரு 10 செகண்ட் எரியும், அப்புறம் ஆஃப் ஆகிடும், 10 செகண்ட் ஆஃப் ஆகிடும். பார்க்கறது எரிய ஆன் ஆகிற மாதிரி தெரியாது, ஆனால் அது ப்ரொசீஜர் அப்படி தான். சேம் ஸ்ட்ரெச் அடுத்த சேம் ஸ்ட்ரெச் ஹீட் பண்ணாக்கா தண்ணி ஹீட் ஆகிடும், அதனால தான் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், இதுலேயே வந்து உங்கள் வித் தெர்மோஸ்டாட் இருக்கு, அது நியர் 1000 rupees கிட்டத்தட்ட வரும். இல்லை எல்லாமே போட்டு தான் ஆகணும். அது நவம்பர் டு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாதம் குளிர்காலம். அடுத்த மாதம் வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து தண்ணி சில்லுன்னு ஆகாமல் கூலாக இருக்கணும். சில பேர் வாமா இருக்கணும், வாமா இருந்தால் மீன் நிற்காது, இறந்துடும். கூலாக மீன் விடும். அதுதான் 26 to 28 டிகிரி, 20 டிகிரி மேலே வைக்கக்கூடாது. அது செட்டிங் இருக்குது. இது வந்து 125ங்க. இது மார்க்கெட்டில் 180 ரூபா கம்மியாக கிடையாது. இது எல்லாம் ஹோல்சேல் எடுத்து தரோம் நாங்கள். இது எல்லாம் ஒரு ரேட்டு தான். ஆமாம், ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு வரும். இது வர 100 rupees வரும் சின்னது. இதில் கம்மி ரேட்டு தான். இதில் கம்மி ரேட்டு 50 rupeesக்கு ஒரே ஒரு ஐட்டம் இருக்குது. இது 50 rupees. இது 50 புத்தா, சிட்டிங் புத்தாலாம் இதெல்லாம் வந்து 70 rupees. ஹவுஸ் வித் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100 rupees ஸ்டார்ட் ஆகுது. 100, 120. ஏர் லைன் கொடுத்தாக்கா இந்த ஏருக்கு டச் ஆகி சுத்தம், நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஹைடிங் ஸ்பாட் மீனுங்களுக்கு இருக்குது. ஹைடிங் ஸ்பாட்னா ஏதாவது பேரல், சின்ன தொட்டிக்கு சின்ன பேரல், பெரிய தொட்டிக்கு பெரிய பேரல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன மீடியம் சைஸ் பேரல். மீது டாய்ஸ் எல்லாம் இருக்குது. ஹைடிங் ஸ்பாட்டு அது மாதிரி இருக்குது. ஷோக்கு அந்த புத்தா பெரிய சைஸ் வந்து 650 வருது. டேங்குள்ள தான் வைக்கிறது. ஆமாம், இல்லை ஆஃபர்னு போடுறது இப்போ இல்லை, போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் வந்து நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண முடியாது. நாங்கள் வந்து அதிகம் சொல்லி கம்மி பண்ணாக்கா எப்படி தான் உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ 4-5 வீடியோவில் வந்தாச்சு. இப்போது அந்த அங்கே என்ன சொன்னேன் இங்கே என்ன சொன்னேன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு அதில் உங்களுக்கு என்ன லீஸ்ட் ரேட் தரமோ தர முடியும் என்னால், அவ்வளோதான். காம்போ அப்படின்னு சொன்னால் பெரிய இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா கூட்டு கூட ஒரு 100 ரூபா வச்சுட்டு 100 ரூபா கம்மி பண்ணால் காம்போ வரப்போகுது. இல்லை எப்படி ஒன்றா பண்ணலாம், ஆனால் இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி சொல்லி பழக்கம் இல்லை. அதனால் நீங்கள் நேராக வாங்க, வந்து பாருங்கள். ஏன்னா இந்த ரேட்டில் முடிஞ்ச வரைக்கும் இப்போ எனக்கு 100 ரூபா வருதா, ஒரு 50 ரூபா லெஸ் பண்ணி நான் தருவேன் டோட்டலாக. அப்படி தான் பண்ண முடியும் என்னால். நன்றி.